ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு ஊறுகாய். அதாவது நல்லா மலம் பூண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா உரித்து வச்சுருக்கு சுத்தம் பண்ணி. இது வந்து மாவடு இஞ்சி தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் போல் பூண்டு எண்ணெயில் வறுத்து தனியாக வச்சுக்கணும். மீத பூண்டை வறுத்து எடுத்து வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம்னா நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம். நாங்கள் நல்லெண்ணெய் விட்டு அதில் வறுத்துருவோம். ஊறுகாய் தாளிக்கிறதுமே நல்லெண்ணெயில் தான் தாளிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எல்லா பூண்டையும் வறுத்துருவோம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு வறுத்து எடுத்து வச்சாச்சு எண்ணெயில் போட்டு. அடுத்தது நம்ம மாவடு இஞ்சியும் வறுத்துருவோம். இதை பாருங்கள், எண்ணெயில் போட்டுருவோம். அதுவும் சத்த வறுபடட்டும். அப்போ தான் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இதை பாருங்கள், மாவடு இஞ்சியும் நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் பூண்டு எடுத்து தான் நான் அரைக்க போகிறேன். மீத பூண்டு வந்து ஃபுல்லாகவே ஊறுகாயில் தாளித்து விட்ருவோம். இப்போ ஊறுகாய்க்கு எண்ணெய் ஊற்றியாச்சு பாருங்கள், நல்லெண்ணெய். இப்போ இது காஞ்ச உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு தாளிக்கணும். நல்லா வெடிக்கிட்டு கடுகு. கருவேப்பிலைக்கு பதுவாக கருவேப்பிலையை காய வச்சு அதை நுணுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், பொடி போட போகிறோம். இதை பாருங்கள், கருவேப்பிலை நல்லா நுணுக்கி வச்சுருக்கு பாருங்கள். கருவேப்பிலை போட்டாச்சு. அப்புறம் தேவையான அளவு ஊறுகாய் பொடி நுணுக்கி வச்சுருக்கோம், மசாலா பொடி. இப்போ அது போட போகிறோம். இப்போ இந்த ஸ்பூனில் 7 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், 1 கிலோ பூண்டுக்கு. அடுத்தது நம்ம கொஞ்சம் பூண்டு எடுத்து மாவடு இஞ்சி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். எலுமிச்சம்பழம் விட்டு அரைக்கணும், தண்ணியே மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதோ பாருங்கள், இப்போ அந்த பூண்டு அரைச்சி வச்ச விழுது எல்லாமே போட்டாச்சு, மசாலா பொடி எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன போடணும், உப்பு தேவையான அளவு போடணும். போட்டுட்டு எண்ணெய் நல்லா இன்னும் 1/4 லிட்டர் எண்ணெய் இதில் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் 1/4 லிட்டர் விட போகிறேன் பாருங்கள். இப்போது இதோ பாருங்கள், நல்லெண்ணெய் தான். அப்போ தான் ஊறுகாய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ நல்லா ஒரு 1/2 மணி நேரம் அடுப்பை சிம்மில் வச்சு ஊறுகாய் கொதிக்க விடணும். சிம்மிலே தான் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு போதுமான்னு பார்த்துட்டு இறக்கி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேகட்டும், நான் உப்பு போட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாவடு இஞ்சி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறதுக்கு ஊறுகாய் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.